கரெக்டாக அந்த மீட்டிங் நடந்ததை பற்றி ஒரு பேஜுக்கும் அது முன்னாடி பேஜும் கரெக்டாக இருக்குது. ஸோ கரூர் இன்சிடென்ட் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் இப்போ வரைக்கும் இழந்துட்டோம். அதில் சின்ன சின்ன குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம இழந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறந்த எல்லா குடும்பத்துக்கும் என்னோட மிகப்பெரிய ஆழ்ந்த இரங்கல். ஸோ இந்த இன்சிடென்ட்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ டெலிட் கூட ஆகலாம். அந்த தளபதி விஜய் அன்னைக்கு பிரச்சாரம் முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல எம்டி ஆம்புலன்ஸ் நிறைய வந்ததாகவும் அப்படியே போட்டு போகிறவங்க அடிச்சு உதைக்கிறாங்க. பார்த்தீங்களா இப்படி எப்படி ரவுண்ட் அடிக்கிறாங்க. அண்ட் போலீசாரால் தடியடி நடத்தப்பட்டதாகவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த கூட்ட நெரிசலில் விழுந்து ஒரு குறிப்பிட்ட டிச்சிலே வந்து நிறைய பேர் விழுந்து உயிரிழந்ததை வந்து நியூஸ் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த பிரச்சாரத்துக்கு வந்த பொதுமக்கள் மேலே யார் வந்து கத்தி வச்சு தாக்குதல் நடத்தினது? அவங்களுக்கு என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்தி வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் சென்னையில் இருக்க நிறைய இடத்துல ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பேப்பர் மட்டும் பூட்டின வீட்டுக்கு முதல் கொண்டு போச்சு. அது எப்படி ப்ரோ? இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து எங்கள் ரூம் கீழே கிடக்குது ப்ரோ. கரெக்டாக நாங்கள் நியூஸ் பேப்பரே வாங்கினது கிடையாது இன்ன வரைக்கும். இதுமாதிரி எல்லா வீட்லையும் இதேமாதிரி நியூஸ் பேப்பரே கிடக்குது. ஹோட்டலில், டீ ஷாப்பில், சலூன் கடையில், போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் நியூஸ் பேப்பர் வீட்டு முன்னாடி கிடக்குது. கரெக்டாக அந்த மீட்டிங் நடந்ததை பற்றி ஒரு பேஜுக்கும் அது முன்னாடி பேஜும் கரெக்டாக இருக்குது. நாங்கள் நியூஸ் பேப்பரே வாங்கினது இன்ன வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பிரச்சாரம் நடத்திட்டு இருக்கும்போது அவர் கெட்ட வார்த்தை திட்டி செருப்படுத்தி வீசினது யாரு? மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பொலிட்டீஷியன்ஸும் எப்படி வித்தின் 30 மினிட்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனாங்க. அட் த எண்ட் இது டிவிக்கே டிஎம்கே அரசியலுக்காக பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பறிப்போனது அப்பாவி மக்களோட உயிர். கண்டிப்பா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்களோட உயிர் போயிருக்கவே கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களை, சின்ன குழந்தைங்களை அந்த பிரச்சாரத்தை கூட்டிட்டு போனது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி மட்டும் எல்லாத்தோட மனசுக்குள்ளேயும் ஓடிட்டே இருக்கு. என் மனசுக்குள்ளே அதான் ஓடிட்டு இருக்கு. நீதிமன்றத்தோட பதில் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இறந்து போன எல்லா உயிர்களோட ஆன்மாவும் சாந்தி அடையணும், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க பத்திரமா குணமாகி வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.